கர்த்தர் எப்பத்தாவுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஷரமாமா கலரோ 4 நாள் ஆயாலும் நாற்றம் வச்சாலும். இந்த வார்த்தையை மலையாளனால ஒருவேளை உங்களுக்கு மீனிங் புரியாம இருக்கலாம். 4 நாள் ஆனாலும் நாற்றம் வச்சாலும் கல்லறைக்கு முன்னாடி அவர் வருவார். இதுதான் மரியாளுடைய விசுவாசம். அவ ஓடினது கல்லறைக்கு முன்னாடி போய் அழுறதுக்கு இல்ல, அவர் வருவா, அவர் வருவா. முதல் நாள் போனா வரல, 2வது நாள் போனா வரல, 3வது நாள் போனா வரல, முதல் 3 நாள் தனியா போனா, 4வது நாள் அவ அழுறத பார்க்க ஒரு கூட்டம் போனாங்க. அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். சாரா மாமா 4 நாள் ஆனாலும் நாரி போனாலும் அவர் வருவார். உன் வெட்கத்துக்கு பதிலாய், உன் வெட்கத்துக்கு பதிலாய் 2 தனையான சாரா மாமா கலரா. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டாலே போதும். அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அப்படியே அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சாரா மாலா காரா ஜானா. சேரே மாமலோரோ ஜீசஸ். 4 நாள் ஆயாலும் நாற்றம் வச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தன் வரும். விசுவசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாண்டு പ്രവർത്തികൾ തകർന്നിടും. കാണുന്നു ഞാൻ பார்க்கிறேன். என் கூடார சமாதானத்தோடு இருக்கிறத பார்க்கிறேன். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பதை பார்க்கிறேன். அவன் தன் திராட்சை தோட்டத்து கீழே, தன் அத்தி மரத்து கீழே பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். வாசஸ்தலத்தை குறைவில்லாத வாசஸ்தலத்தை பார்க்கிறேன். தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தில் இருப்பதை பார்க்கிறேன். കാണുന്നു ഞാൻ விசுவாசத்தால். நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உன் பானையில எண்ணெய் கொஞ்சம் இருக்கலாம், மாவு கொஞ்சம் இருக்கலாம், ஆனா நீ பாரு, எண்ணெய் குறையல, மாவு குறையல. பாரு, கர்த்தர் பார்வையை மாற்றுகிறார், சபையின் பார்வையை மாற்றுகிறார். பெத்லகேமிலிருந்து அவர் புறப்படுவார். புறப்பட்டதுதான் அது சிறந்ததாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து புறப்படணும். அவர் என்னிலிருந்து புறப்படணும், உன்னிலிருந்து. அப்ப நம்மிலிருந்து யாரு தான் வெளிப்படணும் தெரியுமா? சொல்லுங்க, இயேசு. அப்ப நமக்குள்ள இயேசு உருவாகணும். உருவானாதானே வெளிப்பட முடியும். உருவாகணும். உபாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். உபாகமம் 13:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அப்போ என் வாழ்க்கை சிறந்ததாகணும்னா என்கிட்ட இருந்து யார் தான் புறப்படணும் தெரியுமா? இயேசு. யார் புறப்படக்கூடாது தெரியுமா? பேலியாளின் மக்கள்.
தீமை செய்கிற பேலியாள் என்றாலே சாத்தானை வைத்து சொல்லப்பட்டது. பேலியாளின் மக்கள் என்றால் சாத்தானின் பிள்ளைகள், பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவன் காயின். அவன் தீமை செய்கிறவன். அவன் என்னில் தீமையான காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு என்னை சிறியவனை சிறந்ததாக்குவார் என்று சொன்னால் நான் என்னை ஏமாற்றுகிறேன் என்ற அர்த்தம். அவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, என்கிட்ட நான் வெளிப்படுத்துகிற காரியம் எதுவாக இருக்கிறது, என்னுடைய பேச்சு எதுவாக இருக்கிறது, என்னுடைய பார்வை எதுவாக இருக்கிறது, என்னுடைய செயல்கள் எதுவாக இருக்கிறது. அதான் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அடுத்த வார்த்தை கவனிக்கணும். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் யாரு? இயேசு. இப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் யாரா மாறுறாரு தெரியுமா? இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான. ஹேண்டில் வித் கேர். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. நீ உன் கால் போன போக்கில், உன் மனம் போற போக்கில் நடந்து வந்துட்டு சிறந்ததை சிறியவனை சிறந்ததாக்குவார் அப்படி சொன்னா நீ விழுந்து போயிருவ. ஆமென். இன்னைக்குள்ள வேடனை சிறியவனை சிறந்ததாக்குவார். எப்படி ஆக்குவார்? என்னிலிருந்து யார் புறப்படணும்? சிறந்தவர் புறப்படணும். என்னிலிருந்து யார் புறப்படக்கூடாது? பேலியாளின் மக்கள் புறப்படக்கூடாது. ஒரே கல் ஒரு கூட்டத்துக்கு அது விலையேறப்பட்டது, இன்னொரு கூட்டத்துக்கு அது இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிருக்கிறது. அவருக்கு செவி கொடுக்கிறவனுக்கு அந்த கல் விலையேறப்பட்ட கல். அவருக்கு செவி கொடுக்காதவனுக்கு அந்த கல் விழுவதற்கு ஏதுவான கல். இயேசுவோடு இருந்து விழுந்தவன் யார்? யூதாஸ். இயேசுவோடு இருந்து வாழ்ந்தவர்கள் யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க எல்லாருமே ஒரே போட்ல பயணித்தவர்கள், ஒரே பந்தியில் அமர்ந்தவர்கள். ஆனா ஒருத்தனுடைய முடிவு ஐயோ பரிதாபம். என்னிலிருந்து யார் புறப்படுகிறார்? யாரை புறப்படுவிக்கிறோம்? எதை நாம் புறப்படுவிக்கிறோம்? ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவ திட்டம் இன்னும் தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் அல்ல, நாம் தான் காரணம். நம்மிலிருந்து எதை புறப்படுவிக்கிறோம்? பேலியாளின் மக்கள், தீமையை விளைவிக்கிறவர்கள், பொல்லாப்பை செய்கிறவர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற சூழ்நிலையிலே பயணிக்கிறவர் நாம். எப்படி கிறிஸ்து எதை வெளிப்படுத்துகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மளால நேசிக்க முடியுதுன்னா நம்ம யாரை புறப்படுவிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவை புறப்படுவிக்கிறோம். இல்லாம என்கிட்ட பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். அப்படிதான் சாத்தா அப்படிதான் சொல்லுவான். விடாத. அப்சலோம் பகையை மனதில் வைத்துக் கொண்டே தன் சகோதரனை கொலை செய்தான் அல்லவா? பழிக்கு பழி வாங்கினான் அல்லவா? ஆமென். சிமியோன் லேவி தன் சகோதரிக்கு செய்யப்பட்ட காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு பழிக்கு பழி வாங்கினார்களே. அப்பொழுது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் தகப்பனுடைய வாசனைய கெடுத்துட்டீங்க பெத்லகேமே, நீ தெரிந்தெடுக்கப்பட்டது. ஆனா ஏன் இன்னும் சிறியவனாவே இருந்து கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? அவர் உன்னிலிருந்து புறப்படும்படிக்கு நீ இடம் கொடுக்கவில்லையே. அவருக்கு அன்றும் சத்திரத்தில்
சரீரத்தில் தான் இடம் கிடைத்தது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இடம் இல்லாமல் இருக்கிறது. கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்தேன். அவருக்கு இடம் இல்லையா? அவர் சொல்லி இருக்கிறாரே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இப்படி பெரிய பங்களாவை வச்சிட்டு இருக்கிறவர் இந்த சிறிய கூடாரத்தின் வாசலை தட்டுறார்னா, ஓ, என் மேல அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. நாம் தேவனை ஆராதித்து விட்டு நம்மிலிருந்து பேலியாளின் மக்களையே புறப்படுவிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஒரு நாளாவது நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறாரா? என்னை காண்போ உம்மை காண, ஓ ஜீசஸ், நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பாருங்கள். கடந்த நாள் ஒரு சகோதரி, அந்த சகோதரி இங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, அவங்களுக்கு திடீரென்று பார்த்தால் முடி ஒரு சைடு ஒரு ஏரியா மட்டுமே விழ ஆரம்பிச்சிட்டு, விழுந்து கம்ப்ளீட்டா இல்லாம ஆயிட்டு. ஒரு ஏரியா மட்டும் வெளியே தலை காட்ட முடியாது. ஆமென். சகோதரிகளுக்கு இல்லாம இருந்தா அது ஃபேஷன், சகோதரிகளுக்கு இல்லாம இருந்தா அது ரொம்ப கஷ்டம். அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, என்னெல்லாமும் பார்த்தாங்க. அவங்க ஊழியமும் செய்யறவங்க, ஊழியமும் செய்கிறவர்கள். ஆன்லைன் மினிஸ்ட்ரி பண்றாங்க, நிறைய மினிஸ்ட்ரி. இது அவங்களே சொன்னது. நான் சொன்னேன், சர்ச்சில் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுங்க பாஸ்டர், பேர் சொல்ல மாட்டேன். ஆமாம். அப்போ திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு ஒரு சகோதரி, அவங்க ஹிந்து சகோதரி, அவங்க அவங்க கொஞ்சம் இதெல்லாம் படிக்கிறவங்க. அவங்க இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, உனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? தெரியும், நான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து, நீ பெருசாக அந்த மினிஸ்ட்ரியில் மன்னிங்கன்னு பேசுவிய, நீ மன்னிச்சியா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறியா? இந்த மன்னிக்கலைன்னா இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு. ஒருத்தங்களை பல வருடமாக மன்னிக்காமல் இருந்தால் இப்படி ஒரு ப்ராப்ளம் சரீரத்தில் வரும். அதனுடைய விளைவு இது. சொன்னது யாரு தெரியுமா? ஒரு ஹிந்து சகோதரி. இவங்க போய் உக்காந்துருந்து யாரையாவது மன்னிக்காமல் இருக்க பார்த்தா ஒருத்தங்களை மன்னிக்கலை. 5 நாள் ஜெபம் பண்ணாங்களாம். 5 நாள் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணி ஆண்டவரை மன்னிக்கிறேன். இவங்க ஜெபம் பண்ணி முடித்து 5 நாள்ல அந்த இடத்துல முடி வளருது.